இந்த அஞ்சலிக்கு இப்போது அழிவு காலம் தொடங்கிடுச்சு. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இவளுக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டிருக்கு. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தானோ! அஞ்சலி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எத கேட்டாலுமே நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து சொன்னது மட்டும் இல்லாம, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பத்திரத்த அனுப்பிச்சிருந்தா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இதில நம்ம சாணகி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்தில இப்போ நம்ம கௌதமோட அட்ரஸ் இருக்கு. அதாவது வீட்டு அட்ரஸ் இல்லனாலுமே கூட, அது எந்த போஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. அத கண்டுபிடிச்சு இப்போ நேரா போயிட்டு கௌதம பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ இந்த அஞ்சலிய பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மைய தான் பேசுறாளா? இவ பொய்யா தான் பேசுறாளான்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கே. குழந்தை மேல வேற சத்தியம் பண்றா. அப்ப உண்மையா தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சைலன்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் இருந்துட்டு கையில கட்டு, தலையில கட்டு, கால்லாம் உடைஞ்சு போயி, இப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் முன்னாடி நின்னு எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போறதுக்காக தயாராகிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் இருந்துட்டு இப்போ வேக வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க பார்க்கறதுக்காக ஓடி வர்றது மட்டும் இல்லாம, ஆஃபீஸ்க்கு வெளியவே நின்னுகிட்டு கார்த்திக் கார் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வழிமறிச்சு கார்த்திக் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. டேய் மகேஷ் என்னடா ஆச்சு? கையில, கால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தலையிலலாம் அடிபட்டுருக்கு. என்னடா ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, எல்லாமே உங்க பொண்டாட்டியால தான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னடா சொல்ற? என் பொண்டாட்டி உனக்கு என்னடா பண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான், உங்க பொண்டாட்டி என்ன பண்ணல? இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் எல்லா உண்மையுமே சொல்றேன். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய வந்து ஏமாத்தி இத்தன நாளா வந்து நான் பணம், நகை இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தேன். அஞ்சலியோட மிகப்பெரிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிய வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டதும் கார்த்திக் வந்துட்டு, "என்னடா விஷயம்? ஏதுடா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது தான், அஞ்சலியோட வயித்துல இப்போ குழந்தையே இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கிட்ட எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அவளால இந்த ஜென்மத்தில இல்ல, எந்த ஜென்மத்திலுமே குழந்தை பெத்துக்க முடியாது கார்த்திக். நான் இந்த உண்மைய சொல்றது என்ன கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால தான் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "நீ சொன்னத என்னால எதையும் நம்ப முடியாதுடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "நான் சொல்றத இன்னொரு விஷயத்த நம்புறியா? அதாவது நீ வந்து நீயும் அதுக்கப்புறம் அஞ்சலி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமையும், இலக்கியாவையும் பார்க்கறதுக்காக கௌதமோட வீட்டுக்கு வந்திருந்தீங்க நேத்து. கரெக்ட்டா? அது வேணா உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சு, கடைசியில கார்த்திக்கு அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுடுறான். இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு போனது மட்டும் இல்லாம, அந்த பத்திரத்த குடுத்து சைன் வாங்கிட்டு இந்த போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான். ஆனா இல்லன்னு சொல்லிட்டு சாதிச்சது கூட ஓகே. ஆனா குழந்தை மேல சத்தியம் பண்ணா, அப்போ இது எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்க்கும்போது, இவ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தானா? அஞ்சலியோட வயித்துல இப்போ குழந்தையே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாக ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மகேஷ் சீக்கிரமா வந்து உண்மையா சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.